வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக அரசு வழங்கிய இலவச லேப்டாப்பில் அச்சிடப்பட்டுள்ள கருணாநிதி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை நீக்கினால் அதற்கான வாரண்டி கிடைக்காது என எல்காட் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக அரசு சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் பணியை கடந்த 5ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். லேப்டாப் மேல்புறத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி, முதலமைச்சர் ஸ்டாலின் உருவப்படம் அச்சிடப்பட்டுள்ளது. இதை விரும்பாத சில மாணவர்கள் அவற்றை அழித்துவிட்டு தங்களுக்கு பிடித்தவர்களின் படங்களை ஒட்டி சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வருகின்றனர். இவ்வாறு லேப்டாப் மேல்புறம் உள்ள படத்தை நீக்கினால் மாணவர்கள் லேப்டாப்பிற்கான வாரண்டி எனப்படும் பழுது நீக்குவதற்கான உத்தரவாதத்தை பெற முடியாது என எல்காட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட லேப்டாப்புக்கு ஓராண்டு வாரண்டி சலுகை உள்ளது. அதை பெற லேப்டாப் மேல்புறம் உள்ள படம் கட்டாயம் இருக்க வேண்டும். அதில் உள்ள சீரியல் எண் இருந்தால் மட்டுமே பிரச்சனை இல்லாமல் சர்வீஸ் செய்து தர முடியும். இதில் ஏதேனும் ஒன்று குறைந்தாலும் அரசு வழங்கும் வாரண்டியை பெற முடியாது என்று அவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் பொதுவாக ஒரு பொருட்களுக்கு உற்பத்தியாளர்களே நேரடியாக அல்லது டீலர்கள் மூலம் வாரண்டி வழங்குவார்கள். ஆனால் தமிழக அரசு வழங்கிய லேப்டாப்களுக்கான வாரண்டி குறித்து அதனை தயாரித்த HP அல்லது டெல் அல்லது லெனோவா ஆகிய நிறுவனங்கள் தான் கூற வேண்டும். வாரண்டி குறித்து எல்காட் கூற முடியாது. வாரண்டிக்காக நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடினால் அதற்கு உற்பத்தியாளர் தான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்று விஷயம் தெரிந்தவர்கள் கூறுகின்றனர். திமுக ஆட்சியில் தனது அரசு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றியது என்று முதலமைச்சருக்கே தெரியவில்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் முடிவடையும் நிலையில் தனது அரசு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது என்பதே அவருக்கு தெரியவில்லை. யார் எதை எழுதி கொடுத்தாலும் அதை மேடையில் வாசிப்பது மட்டுமே அவரது வேலையாக இருக்கிறது. ஆட்சி முடிவடையும் நிலையில் தனது அரசு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது என்பதே முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்றும், கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் 99% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார் முதலமைச்சர். கடந்த வாரம் அது 72% இன்று 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றி உள்ளோம் என கூறுகிறார். இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றும் நாடகம். போலியான வாக்குறுதிகளால் மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றலாம் என்ற திமுகவின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். சீரான சட்டம் ஒழுங்கு, கள்ளச்சாராயம் கஞ்சாவும் இல்லாத தமிழகம், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான தமிழகம் என தமிழக மக்களின் 11 கனவு பட்டியலை நாங்கள் சொல்கிறோம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற பெயரில் தமிழகத்தில் புதியதொரு திட்டம் ஒன்றை முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி இருக்கிறார். 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு மெல்ல தூக்கத்திலிருந்து விழித்திருக்கும் முதல்வருக்கு தமிழக மக்களின் கனவு பட்டியலை நாங்கள் சொல்கிறோம் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மொத்தத்தில் திமுக இல்லாத தமிழகம் வேண்டும். அதுவே தமிழக மக்களின் கனவு. தமிழக மக்களின் இந்த கனவு வெகு விரைவில் நிறைவேறும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இன்று சென்னை, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள 31 ஏக்கர் அரசு நிலத்தை 4 வாரத்திற்குள் மீட்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சௌகத் அலி முகமது என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழக வக்ஃப் வாரியத்திற்கு தலைவர் உட்பட 10 பேரை நியமனம் செய்து கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை உத்தரவு பிறப்பித்தது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த வக்ஃப் மேலாண்மை சட்டத்தை முறையாக பின்பற்றாமல் வாரிய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். எனவே இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். சட்டமன்ற தேர்தலில் கதாநாயகருக்கும் ஜனநாயகனுக்கும் போட்டி கிடையாது. இது சினிமா அல்ல, ரியல் ஆட்டம். சினிமாவில் வேண்டுமானால் எதுவும் நடக்கலாம். ஜனநாயகன் அதிகாரத்தை நோக்கி வருகிறது. நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நகரவில்லை. நாங்கள் மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வர போராட்டங்களை நடத்தி உள்ளோம்.
தமிழகம் இந்த அளவுக்கு முன்னேறியதற்கு திமுகவின் உழைப்பே காரணம். பல போராட்டங்கள், அடக்குமுறைகளை எதிர்த்து ரியலாக போராடிய இயக்கம் திமுக. அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு பழைய சோறு. திமுக வலுவான இயக்கமாக உள்ளது. தமிழக அரசின் சாதனைகளை பார்த்து மேலும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும். எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை, அந்த கட்சிக்கும் தகுதி இல்லை. மக்களுக்கு பணியாற்றும் கட்சிகள் அனைத்தும் திமுகவுடன் உள்ளன. அதனால் எங்களுடன் கூட்டணி சேர்ந்து மக்கள் பணியாற்ற பல கட்சிகள் விரும்புகின்றன. அதனால் விரைவில் பல்வேறு கட்சிகள் திமுகவில் இணைவார்கள் என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.